தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான தெய்வீக ஆற்றல் சிருஷ்டிப்பதில் நிபுணர். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. யோவான் 1:3. இத்தாலி நாட்டுல அநேக ஓவியர்கள் இருக்காங்க. அவங்க எதற்கு பெயர் பெற்றவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ஓவியங்களை தத்ரூபமா வரைவதில் பெயர் பெற்றவங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வரைகிற ஓவியத்துல அவங்களுமே ஒரு பங்கா இருப்பாங்க. உதாரணத்துக்கு மைக்கேல் ஆஞ்சலோ இருக்காரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் என்ன ஓவியம் வரைஞ்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய கடைசி நியாய தீர்ப்பு நாள், ஜட்ஜ்மெண்ட் டே ஓவியத்தை வரைஞ்சிருக்காரு. அதுல எப்படி இருக்கும், நம்ம அநேகர் பார்த்திருப்போம். அதாவது இயேசு கிறிஸ்து இருப்பாரு, சுத்தி ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க, அநேக ஜனங்கள் வெள்ளங்கி போட்டுட்டு நின்னுட்டு இருப்பாங்க. இதை பார்த்திருப்போம் இல்லைங்களா? அந்த அநேக ஜனங்கள் நிற்கிறாங்க இல்லையா, அதுல ஒருவராய் தன் முகத்தையே அவரு வரைந்து கொள்வார். இந்த மாதிரியான சிறப்பம்சங்கள் இத்தாலிய ஓவியர்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னொரு ஓவியம் சிறப்பா சொல்லணும்னா, தாவீதை போலவும் ஒரு ஓவியத்தை வரைந்திருப்பாங்க. தாவீதின் கையில கோலியாத்தின் தலை இருப்பது போல ஒரு அழகான ஓவியத்தை வரைந்திருப்பாங்க. இது போன்ற அழகான ஓவியங்களை வரையக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத்தாலிய ஓவியர்களுக்கு இருக்கு. அவங்க எப்படின்னா, ஓவியத்துல நிபுணர்களாக சிறந்து விளங்கி இருக்காங்க. ஆம், தேவன் சிருஷ்டிப்பின் நிபுணர். ஏன்னா அவருடைய சிருஷ்டிப்புல எந்த விதமான குறையுமே இருக்காது. தேவனுடைய சிருஷ்டிப்பு நம்ம பேசிட்டு இருக்கிறது வெறும் அந்த 6 நாள் 7 நாள் சிருஷ்டிப்பு மட்டும் கிடையாது. அதற்கு மேல அநேக காரியங்கள் சிருஷ்டிப்புக்குள்ளாக வருது. தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். ஏதேன் தோட்டத்தை, ஆதாம் ஈவ் எல்லாரையுமே சிருஷ்டித்தாரு. சிருஷ்டித்து அதுல ஒரு பங்காய் அவர் அந்த ஏதேன் தோட்டத்திலையும் ஆதாம் ஏவாளோடமும் சம்பாஷித்து மகிழ்ச்சியாய் இருந்த காலத்துல பாவம்ன்ற ஒண்ணு உள்ள வந்தப்போ என்ன ஆகுதுன்னா, சிருஷ்டிப்பின் ஒரு மைய பகுதியா இருந்த தேவனே தம்மை தாமே என்ன பண்ணிக்கிட்டாரு, வெறுமையாக்கி திரும்ப இந்த உலகத்துக்கு தன்னை சிலுவையில மறிக்க கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து வந்திருக்காரு. இதுவுமே சிருஷ்டிப்பின் ஒரு பங்கு. தான். அது மட்டும் இல்ல, தேவன் இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல அநேக வியாதியஸ்தர்கள், லைக் குருடர்கள் இருக்காங்க, செவிடர்கள் வந்தாங்க, தொழுநோயாளிகள் வந்தாங்க, ஊமை வந்தாங்க, பேய் பிடித்தவங்க வந்தாங்க, நடக்க முடியாத முடவன்க வந்தாங்க. இந்த மாதிரி இருக்கிற எல்லாரையுமே தேவன் என்ன பண்ணாரு, சொஸ்தமாக்கினார். அவர் என்ன பண்ணாரு, அந்த இடத்துல சொஸ்தமாக்கினாரு. பாத்தீங்களா? அதுவுமே சிருஷ்டிப்புல ஒரு பங்கு தான். அது மட்டும் இல்ல, தேவன் அந்த சிருஷ்டிப்பின் காலத்திலையும் சிருஷ்டிப்பின் நேரத்திலையும் உண்டாக்கின எல்லாவற்றையுமே ஆண்டு கொள்வதற்காக மனிதர்களுக்காக விட்டு கொடுத்தாரு இல்லையா? அதுவுமே சிருஷ்டிப்புல ஒரு பங்கு தான். இது மட்டும் இல்லாம இன்றைய தினம் நீங்களும் நானும் தேவனுடைய சிருஷ்டிப்பை குறித்து பேசி மகிழ்கிறோம் இல்லையா? தேவன் இதோட நிறுத்திடாம நமக்காக கல்வாரி சிலுவையில ஆணிகளையும் எல்லாவற்றையும் முள்கிரீடத்தையும் தலையில நமக்காக வாங்கினாரு. பாத்தீங்களா? அதுவுமே சிருஷ்டிப்புல ஒரு பங்கு வகிக்கிறது. தேவன் தம்மை சிலுவையில ஒப்பு கொடுத்த போது சிருஷ்டிப்பின் நோக்கமாகவே அதை பார்த்திருக்காரு. அது மட்டும் இல்லாம சிருஷ்டிப்பு அந்த படைப்போட முடிஞ்சிருச்சு, அதே போல தேவன் சிலுவையில தொங்கினார், அதோட முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம நினைக்கிறது வேண்டாம். இன்னைக்குமே சிருஷ்டிப்பு நடந்துட்டு தான் இருக்கு. எந்த விதத்துலன்னு பாத்தீங்கன்னா, தேவனை நம்மளுடைய உள்ளத்துல ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிற ஒவ்வொரு மக்களிடத்திலையும் தேவன் போய் அவங்கள புது சிருஷ்டியாய் மாற்றத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு நமக்கு இருக்க ஒரே கடமை என்னன்னா, நம்மளுடைய இதய கதவை திறந்து தேவனை அழைத்து என்னை புது சிருஷ்டியாய் மாத்துங்கப்பா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்ம கேட்டா நிச்சயமா தேவன் நம்ம இதயத்துல நம்ம புது சிருஷ்டியாய் மாற்றக்கூடிய வல்லமை தேவனுக்கு இருக்கு. இன்றைக்கான மருத்துவ செய்தி நெல்லிக்காய் ஆம்லா பத்தி தான் சொல்ல போறேன். இந்த நெல்லிக்காய் ரொம்ப சிறிய வகையானது இல்லைங்களா?
காயின்னு சொல்லலாம், பழம்னு சொல்லலாம். ரொம்ப சிறிய வகையானது. அதில் அநேக நன்மைகள் நமக்கு இருக்குது. முதலாவது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லிவர் டேமேஜ், நம்ம ஆல்கஹால் கன்சப்ஷனோ ஏதாவது ட்ரக்ஸ் சாப்பிட்டு நம்மளுடைய லிவர் டேமேஜ் இருந்ததுன்னா அதுலேருந்து ரெக்கவர் ஆக இது நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் அநேகருக்கு இருக்கிறது ஃபேட்டி லிவர். இந்த ஃபேட்டி லிவர்லேருந்தும் நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்க ஆம்லா ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஹைப்பர் டென்ஷன், ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கவங்களுமே இந்த ஆம்லா சாப்பிடலாம். அதை விட்டு நம்மளுடைய கட் ஹெல்த்துக்கு வந்து இந்த ஆம்லா ரொம்பவும் நல்லது. நம்ம ஸ்கின் டிசீஸ் ஏதாவது இருந்ததுன்னா இந்த ஆம்லா மிகவும் நல்லது. மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய காயை நம்ம அனைவரும் வாங்கி உண்டு தேவநாம மகிமைக்கென்று வாழ்வோம். கர்த்தர் தாம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.